ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வடபழனி கோவிலில் கொலு வச்சுருக்காங்க இல்லையா? அங்கே வந்து தினம் தினம் வந்து ஒவ்வொரு அலங்காரம் அம்பாளுக்கு செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கஜலட்சுமி அலங்காரம். எத்தனாவது நாளுன்னா 5ஆ 6ஆன்னு தெரியல. நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிருந்தேன். காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு போனேன். அப்போ பார்த்திங்கன்னா லட்சார்ச்சனை பண்ணிகிட்ருந்தாங்க. அப்படியே நானும் பேமெண்ட்டு கட்டி ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காசு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்தோம். அப்போ வந்து ஐயருங்களாம் வந்து லட்சார்ச்சனை அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்பாளுக்கு. அன்னைய அலங்காரம் வந்து அன்னைக்கு தினம் வந்து கஜலட்சுமி அலங்காரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது அம்பாள் முன்னாடி நேராக ஃபஸ்ட்டு ரோலே நான் வந்து உட்காந்துட்டேன். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து ஆடி மாதத்தில் 2 கோவிலுக்கு வந்து விளக்கு பூஜைக்கு பேர் வந்து சொல்லி வச்சுருந்தேன். அதாவது பேர் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் 2 வாரமும் என்னால் வந்து விளக்கு பூஜைக்கு போகவே முடியல. ஏன்னே தெரில, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தடையாக வந்துடுச்சு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், சரி நம்மளால் வந்து அம்பாளுக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து இந்த தடவை நவராத்திரி கொலுவில் வடபழனியில் நடந்த அந்த லட்சார்ச்சனையில் நான் போய் கலந்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிரசாதமும் கொடுத்தாங்க. பிரசாதத்தில் என்ன கொடுத்தாங்கன்னா, முருகர் படம் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம், அதுக்கப்புறம் பட்சணம் கொஞ்சம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 108 முருகரோட பேர் வந்து புக்காக போட்டு கொடுத்துருந்தாங்க. 108 முருகர் கோவில் வந்து இவ்வளோ சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குன்றது எனக்கு அந்த புக்கை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இப்போ என்ன தான் நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் மொத்தமாக ஒரு புக்கில் வந்து ஒரு 108 முருகர் கோவில் பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம 108 முருகரையுமே வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோலையோ இல்லை ஒரு அரை மணி நேரம் வீடியோலையோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வந்து புத்தகமாக படிக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமே நமக்கு வந்து மெமரியில் இருக்குன்றது என்னோடய ஐடியா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில், உங்களுக்கு எப்படி தோன்றுறதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு முருகர் பற்றி, அந்த முருகர் எங்கே இருக்கார், எப்படி உருவானார் அப்படின்ற எல்லா தகவலுமே அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கு வந்து முடிஞ்சால் நான் அடுத்த வாரம் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஏற்கனவே ஒரு 15-16 நிமிஷம் இருக்குது. சரி, லென்த்தான வீடியோ வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ஒரு புக்கை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டல. ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில், அதாவது வெள்ளிக்கிழமை பூஜையில், நம்ம வெள்ளிக்கிழமை பூஜையோ இல்லை செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீப வீடியோ போடுறோம் இல்லையா, அதில் கூட நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் ஒரு முருகரை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட்டில் அறநிலைத்துறை ஏற்றுக்கிற அந்த ஒரு கோவில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாகவே வந்து பூஜைகள்லாம் செய்கிறாங்க. நான் இது வரைக்கும் முருகர் கோவிலில் எந்த ஒரு பூஜையிலுமே கலந்துக்கிட்டது கிடையாது. இந்த தடவை தான் நான் வந்து கொலு பார்க்க போகும்போது அங்கே வந்து போர்டில் வந்து எழுதியிருந்தாங்க, 26ஆம் தேதி அம்பாளுக்கு லட்சார்ச்சனை, கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு அந்த போர்டு வச்சுருந்தாங்க. சரின்னு பார்த்துட்டு வந்தேன். முடிஞ்சால் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. என்ன வேணுன்னா, இப்போ மழை காலன்றதுனால ஈவினிங் ஆனால் மழை வந்துடுது. அந்த இப்போ போன வெள்ளிக்கிழமை வந்து இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்குது, சனிக்கிழமை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான நாளும் கூட. ஏன்னா அன்றைக்கி வந்து பஞ்சமி, அதாவது வளர்பிறை பஞ்சமி சொல்லுவாங்கள்ல, வராகி அம்மனுக்கு உகந்த நாள். அது இல்லாத இப்போ நவராத்திரி கொலு வேறு. அதனால் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அந்த வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக யாரெல்லாம் கோவிலுக்கு போகணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம தொடர்ந்து பஞ்சமி தோறும் வாராகி அம்மனை பார்த்தா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு இப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. அது உண்மைதான். ஆனால் என்னோடய லைஃப்லேயும் அது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மன் போய் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நான் கொஞ்சம் கோவிலில் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த அம்மா வந்து நம்மளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் வந்து அப்படியே வரும்போது அம்பாளையும் பார்த்துட்டு வாராகி அம்மனையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அன்றைக்கி நாள் வந்து நல்லாவே வீட்டு பூஜையும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொலுவுக்கு போயிட்டு வடபழனி கோவிலில் முருகரையும் பார்த்துட்டு
அன்றைக்குமே முருகர் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தார். இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த லட்சார்ச்சனை டிக்கெட் வாங்கினதுனால இப்போ நடக்குது இல்லையா நவராத்திரி கோலு, இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கொலு வச்ச நாள்லேருந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தராவது வந்து வெத்தலைப்பாக்கு ஒரு 2 மஞ்சள் வச்சு ஒரு காயின் வச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு கொத்து பூவோட அதாவது தாம்பூலம் கொடுக்குறாங்க. அது வந்து நான் தொடர்ந்து இப்போ கொரோனாக்கு அப்புறம் நிறையவே கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கோவில்லையுமே வந்து இந்த தாம்பூலம் வந்து கொடுக்குறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம என்ன மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் கண்டிப்பான ஒரு உண்மை தான். நான் வந்து ஆடி மாதத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு 9 பேருக்கோ இல்லை 5 பேருக்கோ தாம்பூலம் கொடுப்பேன். அதனாலே என்னமோ தெரியல, நான் இப்போ நவராத்திரி கோலுக்கு தினம் ஒரு தாம்பூலம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அது வந்து பக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செய்கிறோமோ அதை கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார். நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவர் வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. கடவுள் கண்டிப்பாக திருப்பி நமக்கு தருவாங்கன்றது இந்த விஷயத்தில் உண்மையான ஒரு செயல்தாங்க. கண்டிப்பாக நீங்களுமே உங்களால் முடிஞ்சது ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு பழம், அதுக்கப்புறம் 2 உருட்டு மஞ்சள்னு சொல்லுவாங்களே அந்த மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து பூ, ₹1 காயின் வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து தொடர்ந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நவராத்திரியில் எல்லா கோவில்லையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை விட கொஞ்சம் வசதி படைத்தவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் வச்சு கொடுக்குறாங்க. எனக்குமே நான் வடபழனி கோவில் போயிட்டு வந்தேன் இல்லையா, வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து எனக்குமே ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பவுச் ஒன்று வச்சு வெத்தலை பாக்கு, ஒரு பழம், அதுக்கப்புறம் இந்த தாம்பூல செட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போ சுமங்கலி செட்டுன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு சேர்த்து கொடுப்பாங்க, ஒரு தாலி சரடும் சேர்த்து. அந்த மாதிரியும் வந்து கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நிறைய பக்தி வந்து பெருகியிருக்குன்னு தான் சொல்லணும் மக்கள்கிட்ட. தெரியாதவங்களாம் இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம், வாழ்ந்து முடிக்க போகிறோம் அப்படின்னு வாழறத விட நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்குள்ளவே ஒரு 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 விதமான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு வந்துடும். அதை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த நவராத்திரி நாளில் தினம் வந்து ஒரு கோவிலுக்கு போவாங்க. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய கோவில் இருக்கும் இல்லையா, தினம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அம்பாலோட அலங்காரத்தை பாருங்கள். அந்த கொலுவில் வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க. நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலில் வந்து ஒரு நாள் டான்ஸ் ஆடினாங்க, ஒரு நாள் வீணை கச்சேரி, ஒரு நாள் அந்த உபன்யாசம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நமக்கு வந்து பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறத விட கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் வந்து நமக்கான ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டில் பசங்களாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும். அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையாக ஒரு 6 மணி போல், ஈவினிங் 6 மணி போல் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே அழகாக உட்காந்து அம்பாலோட அலங்காரத்தை ரசிக்கலாம். அதாவது கடவுளை பார்க்கறது கண்கள் என்ன புண்ணியம் செஞ்சதோ அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் அம்பாளுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நான் கூட சொன்னேன் இல்லையா, வடபழனி முருகர் கோவிலில் கஜலட்சுமி அலங்காரம் அம்பாளுக்கு ரொம்ப அழகாக தாமரைப்பூ மேலே வந்து அமர்ந்த ஒரு கோலம் தான் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க முன்னாடியே நான் உட்காந்து ஃபஸ்ட்டு லைன்லேயே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நான் அம்பாளுக்கு நேராக உட்காந்து அம்பாள் அவ்வளோ அழகாக பார்த்து ரசிச்சுட்டு தான் வந்தேன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம மனுஷங்களை வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்து அழகாக புடவை உடுத்திருக்கீங்க, அழகாக நீங்கள் ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு போயிட்டு நம்ம மனசார இந்த காலகட்டத்தில் சொன்னோம்னாக்கா அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்னென்னா, ஐயோ இவங்க வந்து நம்ம மேலே கண்ணு வச்சுட்டாங்க, திருஷ்டி பட்டுருச்சு, இவங்க ஏன் நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் சொல்ல வரேன். அதனால் மனுஷங்களை பார்த்து நம்ம வந்து ரசிக்கிறத விட இப்போது கொஞ்ச காலமாக அம்பாலோட அலங்காரம் இப்போ நிறைய அலங்காரம் பண்ணுறாங்க. நிறைய விதமான அலங்காரங்களில் அம்பாலை வந்து அழகாக ஜொலிக்க வைக்கிறாங்க இந்த நவராத்திரியில். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் கூட நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாலை அழகாக அலங்காரம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இந்த நவராத்திரியில் அம்பாளுக்கே உரிய ஒரு 9 நாள் நவராத்திரி, இந்த ராத்திரியில் தான் அவங்க அழகாக ஜொலிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பகல் முழுக்க அவங்க வந்து அலங்காரம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த இரவில் வந்து
அந்த லைட்டு வெளிச்சம் இல்லாட்டி விளக்கு ஒளியில் அந்த மாதிரி ஒரு அம்பாளை பார்க்கும்போது பார்க்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மனசில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்திங்கன்னா அவங்கள பார்த்தாவே நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்புன்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நிச்சயம் நீங்கள் வந்து யாராவது ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் ஒன்றுமே சமாளிக்கவே முடியல அப்படின்னா இந்த நவராத்திரியில் ஒரு நாள் அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னதெல்லாம் தோணுதோ அது அத்தனையும் ஏதாவது வறுமையாக இருக்கும், இல்லாட்டி உடம்பு சரியில்லை, இல்லை உறவுகள் சரியில்லை, என்னோடய மனநிலை சரியில்லை, எனக்கு எதிர்காலத்தை பார்த்து பயமாக இருக்குது, எனக்கு பசங்களோட எதிர்காலம் பயமாக இருக்குது, இப்படிலாம் யாருக்காவது ஏதாவது எண்ணங்கள் வந்ததுன்னா நிச்சயம் நவராத்திரியில்